ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி வித் மதி சேனலில் நம்ம ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது காங்கிரஸ் மாநாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து 1885லேருந்து 1947 வரைக்கும் நடந்திருக்கு தொடர்ந்து. அதில் சென்னை மாகாணத்தில் மட்டும் எத்தனை முறை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த புக்லேயே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 7 முறை நடந்திருக்கு. ஸோ அது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, தொடங்குற வருஷமும் 7, முடிகிற வருஷமும் 7. ஸோ தொடக்கமும் 7, முடிவும் 7. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் 1887 நடந்தப்போ கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 607. ஸோ 7 7 அப்படின்ட்டே வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1887 ஸ்டார்டிங்கும் 7, கடைசியில் 1927 லாஸ்ட்டும் 7. அடுத்தது 1894, 1898, 1903, 1908, 1914. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 7ல் முடியும். ரெண்டாவதும் 6ம் பார்த்திங்கன்னா 4ல் முடியும். மூணாவதும் 5ம் பார்த்திங்கன்னா 8ல் முடியும். சென்டரில் இருக்கிறது வந்து 1903ல் முடியும். ஸோ சைடில் யார் யார் இதுக்கு தலைமை ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். ஸோ 1887 பக்ருதீன் தியாப்ஜி, 1894 ஆல்பர்ட் வெட், 1898 ஆனந்த் மோகன் போஸ், 1903 லால் மோகன் கோஸ், 1908 ராஷ் பிஹாரி கோஸ், 1914 பூபேந்திர போஸ், 1927 எம்ஏ அன்சாரி. இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துட்ருப்போம். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பாய்.